வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு உங்களுக்கு பாட்டி வானவில் தேடிய சிறுமி இந்த கதையை பற்றி உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். வாங்க, நீங்களும் கதை கேட்க ஆர்வமாக இருக்கிறீங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாமா? ஒரு அழகான பச்சை வயல்களால் சூழப்பட்ட ஒரு கிராமம். அங்கே நந்தனா என்ற ஒரு சின்ன பெண் சுறுசுறுப்புடன் சிறுமி வாழ்ந்து கொண்டிருந்தாள். நந்தனாவுக்கு இயற்கை மிகவும் பிடிக்கும். மழை பெய்தால் அவள் ஜன்னல் அருகே நின்று மழை துளிகளை ரசிப்பாள். பறவைகள் பறந்தால் அவற்றை பார்த்து சிரிப்பாள். ஒரு நாள் மாலை நேரம் மழை நின்றது. மேகங்கள் மெதுவாக விலகின. அப்பொழுது வானத்தில் ஒரு அற்புதமான வானவில் தோன்றியது. சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், நீல நிறம், இண்டிகோ, ஊதா என்று 7 நிறங்கள் சேர்ந்து வானத்தில் ஒரு பெரிய வளைவாக தெரிந்தது. அம்மா அம்மா, பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு என்று நந்தனா கத்தினாள். அம்மா சிரித்தார். ஆமாம், அது வானவில். நந்தனா உற்சாகமாக சொன்னாள். அம்மா, நான் அதை அருகில் போய் பார்க்கணும், அதை பிடிக்கணும். அம்மா மெதுவாக சிரித்தார். பிடிக்க முடியுமா தெரியல, ஆனா நீ பார்த்து வா. நந்தனா உடனே வெளியே ஓடினாள். மண் வாசனை இன்னும் காற்றில் இருந்தது. சிறிய தண்ணீர் குழாய்களில் அவள் கால்கள் சலசல என்று ஒலித்தது. அவள் ஓடினாள். வானவில் இருக்கும் இடத்துக்கு ஓடினாள். ஆனால் எவ்வளவு ஓடினாலும் வானவில் அவளிடம் இருந்து தூரத்திலேயே இருந்தது. ஏன் இது இவ்வளோ நெருங்க மாட்டேங்குது என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். அவள் இன்னும் வேகமாக ஓடினாள். சிறிது நேரம் கழித்து சோர்ந்தும் நின்றாள். அப்பொழுது ஒரு பெரிய ஆலமரத்தடியில் அமர்ந்திருந்த ஒரு தாத்தா அவளை பார்த்தார். எங்கே போய்கிறாய் குட்டி என்று தாத்தா கேட்டார். நந்தனா மூச்சு வாங்கி கொண்டு சொன்னாள். தாத்தா, நான் அந்த வானவில்லை பிடிக்கப் போகிறேன். அது ரொம்ப அழகா இருக்கு இல்ல? தாத்தா சிரித்தார். வானவில்லை பிடிக்க முடியாதுமா? நந்தனா கேட்டால். ஏன் முடியாது? தாத்தா சொன்னார். வானவில் என்பது ஒளியும் மழை துளியும் சேர்ந்து உருவான ஒரு அதிசயம். அது நமக்கு கண்ணுக்கு தெரியும், ஆனால் கையில் பிடிக்க முடியாது. சில விஷயங்களை நமக்காக இருக்கின்றன, அதை நம்மால் பிடிக்க முடியாது, ஆனால் அதை ரசிக்கலாம். நந்தனா அமைதியாக நின்றாள். அங்கேயே நின்று வானவில்லை ரசிக்க ஆரம்பித்தாள். காற்று மெதுவாக வீசியது. வானவில் இன்னும் பிரகாசமாக தெரிந்தது. நான் இதை பிடிக்க முயற்சி பண்ணினேன், ஆனா இதை ரசிப்பதுதான் நல்லது என்று நந்தனா நினைத்தாள். சில நிமிடங்களில் வானவில் மெதுவாக மங்கியது. மேகங்கள் மீண்டும் நகர்ந்தன. நந்தனா சிரித்து கொண்டே வீட்டுக்கு திரும்பினாள். அம்மா கேட்டார். வானவில்லை பிடிச்சியா? நந்தனா சிரித்து சொன்னாள். இல்லை அம்மா, ஆனா நான் அதை ரொம்ப அழகாக ரசித்தேன். என்ன குழந்தைகளே, சில விஷயங்களே நமக்காக இருக்கின்றன, பிடிக்க அல்ல, ரசிக்க. இயற்கையின் அழகை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக நம்ம அடம் பிடிக்க கூடாது. என்ன குழந்தைகளே, உங்களுக்கு பாட்டி சொன்னது புரிஞ்சுதா? நம்ம அடுத்த கதையில சந்திக்கலாம். பாட்டி கதைகள்.